Hello students, welcome to Neon Light channel. நான் உங்கள் லதா. நாம இன்னைக்கு 12th standard P block elementsல borax பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி P block elementsல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாத்தோட லிங்க்கும் நான் descriptionல தரேன். போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் உங்களுக்கு தெளிவா புரியும். இதுவரைக்கும் நீங்க subscribe பண்ணிக்கலன்னா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ போராக்ஸ் அப்படின்னம்னாக்கா போராக்ஸ் வந்து ஒரு போரானோட ஒரு காம்பவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா Na2B4O7 10H2O அப்படிங்கிறது தான் இதோட மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன அப்போ Na வந்து ஒரு சோடியம் சால்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது போரிக் ஆசிடோட ஒரு சோடியம் சால்ட். அப்போ இது வந்து அப்போ போரிக் ஆசிடில் எத்தனை போரான் இருக்குது? 4 போரான் இருக்குது. அப்போ இதை என்ன சொல்லலாம்? சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் டெட்ராபோரேட். போராக்ஸ்ன்னு சொல்லலாம், சோடியம் டெட்ராபோரேட்னு சொல்லலாம், சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய பொதுவாக சொல்லக்கூடிய இதோட நேம் என்னன்னா போராக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். It is obtained from collimanite ore by boiling its solution with sodium carbonate. அதாவது collimanite ore சொல்யூஷனை நம்ம எடுத்துக்கணும். அதோட சோடியம் கார்பனேட்டை நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? போராக்ஸ் கிடைக்குது. போராக்ஸ் ப்ளஸ் கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம ஈக்குவேஷனாக பார்க்கலாம். ஈக்குவேஷனாக பார்த்தீங்கன்னாக்கா கொலிமினேட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா Ca2B6O11 இதுதான் வந்து கொலிமினேட் ப்ளஸ் சோடியம் கார்பனேட் Na2CO3 இதுதான் வந்து சோடியம் கார்பனேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாட்டர் போட்டிருக்கோம். இது ஏன் இங்கே சேர்த்துருக்கோம் அப்படின்னாக்கா ஏன்னா கோலிமினேட் ஓரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? சொல்யூஷனாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ கோலிமினேட் ஓர் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் சோடியம் கார்பனேட். ஓகேவா? சோடியம் கார்பனேட்டை Na2CO3ன்னு வரும். ஓகேங்களா? கிவ்ஸ் இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? Na2B4O7. Na2B4O7ங்கிறது என்னது? போராக்ஸ் ப்ளஸ் 3CaCO3 ப்ளஸ் CaOH ட்வைஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோம்? போராக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். CaCO3ங்கிறது கால்சியம் கார்பனேட், CaOH ட்வைஸுங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதுவே இன்னொரு மெத்தடில் கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு பதிலாக சோடியம் ஹைட்ராக்சைடும் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷனும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இந்த ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ போராக்ஸுங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்போ இதில் என்ன இருக்குது? டெட்ரா நியூக்ளியர் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறோன்னா இப்போ சோடியம் சால்ட்டு தான் இது, போரிக் ஆசிடோட சோடியம் சால்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த 2 சோடியத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணோன்னாக்கா என்ன ஆகும்? Na எப்பயுமே எப்படி தான் போகும்? ப்ளஸ்ஸாக தான் போகும். அப்போ Na2ங்கிறது 2Na ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிடும். போயிடுச்சு அப்படின்னாக்கா இதில் மிச்சம் அப்போ என்ன இருக்கும்? இங்கே 2 மைனஸ் இருக்கும். 2 ப்ளஸ் போகுது அப்படின்னாக்கா என்ன இருக்கும்? 2 மைனஸ் இருக்கும். அப்போ B4O5 அது OH 4 டைம்ஸ் 2 மைனஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இது இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிரிஸ்மேட்டிக் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்ன சொல்கிறோம்? பிரிஸ்மேட்டிக் ஃபார்ம். இதுவும் போராக்ஸ் தான். ஆனால் இது என்ன யூனிட்டாக இருக்குது? டெட்ரா நியூக்ளியர் யூனிட்ஸாக இருக்குது. இதுலேருந்து 2 சோடியம் போனதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஃபார்மை நம்ம என்ன சொல்கிறோம்? பிரிஸ்மேட்டிக் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி போராக்ஸ் இன்னும் 2 ஃபார்ம்லையும் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜுவல்லர் ஆர் ஆக்டாஹெட்ரல் போராக்ஸ் அப்படிங்கிறது Na2B4O7 5H2O 10H2O இருக்குது இல்லையா? இதில் வந்து 5H2O இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஜுவல்லர், இல்லைன்னா ஆக்டாஹெட்ரல் போராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். போராக்ஸ் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்லையும் கிடைக்குது. அதை என்ன சொல்லலாம்னாக்கா Na2B4O7 இதில் வந்து எல்லா வாட்டர் மாலிக்யூலும் ரிமூவ் பண்ணிட்டு கிடைக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? போராக்ஸ் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு போராக்ஸுங்கிறது எத்தனை ஃபார்மில் கிடைக்குது? பிரிஸ்மேட்டிக் ஃபார்மில் கிடைக்குது, ஜுவல்லர் ஆர் ஆக்டாஹெட்ரல் போராக்ஸாக இருக்குது, இல்லைன்னா போராக்ஸ் கிளாஸாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் இதோட நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். சாதாரணமாக இந்த மாதிரி லெசன்லாம் நீங்கள் படிக்கும்போது ஈக்குவேஷனை மட்டும் ஒரு தடவைக்கு 4 தடவை நீங்கள் எழுதி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நீங்கள் அழகாக மார்க்கை என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் எஸ்ஏ டைப்பில் பக்கம் பக்கமாக எழுதுறதை விட ஈஸியாக சிம்பிளாக ஈக்குவேஷனை கரெக்டாக எழுதும்போது நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். எழுதக்கூடிய ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கு கீழேயும் அதோட நேமை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி எழுதும்போது இதில் மார்க் என்ன பண்ணலாம், ஈஸியாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ போராக்ஸுங்கிறது ஒரு பேசிக் நேச்சர் உள்ளது. போராக்ஸுங்கிறது ஒரு பேசிக் நேச்சர் உள்ளது. அப்போது இதை வந்து நம்ம வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது, அதாவது இதோட சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா அல்கலினாக இருக்கும். இதோட சொல்யூஷன் என்னவாக இருக்கும், அல்கலினாக இருக்கும். எப்போயுமே பேஸ் அப்படின்னா அதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும், அல்கலின் சொல்யூஷனாக இருக்கும். இப்போது இதையே நம்ம ஹாட் வாட்டரோட நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்னா போரிக் ஆசிட். அதில் என்ன போரிக் ஆசிட், ஆர்த்தோ போரிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அதோட சேர்ந்து இருக்கும். இப்போ இதில் பாருங்கள் Na2B4O7ங்கிறது என்னது, போராக்ஸ் ப்ளஸ் 7H2O. இதோட நம்ம என்ன செய்கிறோம், நல்லா ஹீட் பண்ணுறோம். ஹாட் வாட்டரோட நம்ம சேர்க்குறோம். ஹாட் வாட்டரோட நம்ம சேர்க்கும்போது ஆர்த்தோபோரிக் ஆசிட்ங்கிறது H3BO3 ப்ளஸ் NaOH. இதுதான் நமக்கு கிடையாது. NaOHங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு. நீங்கள் கீழே இந்த நேம்லாம் எழுதணுங்கிறதுனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? Na2B4O7 போராக்ஸ் ப்ளஸ் H2O வாட்டர், H3BO3 ஆர்த்தோபோரிக் ஆசிட் ப்ளஸ் NaOHங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? இப்போ அடுத்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஆன் ஹீட்டிங் இட் ஃபார்ம்ஸ் எ டிரான்ஸ்பரண்ட் போராக்ஸ் பீட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போராக்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, ரிமூவ் ஆகுது. ரிமூவ் ஆகும்போது Na2B4O7 உங்களுக்கு கிடைக்குது. அதை திரும்பவும் நம்ம ஹீட் பண்ணும்போது அது ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பல்ஜி ஆகும், அதுக்கப்புறம் அது போராக்ஸ் பீடாக மாறும். அப்போது இந்த ரெண்டும் நீங்கள் போராக்ஸ் பீடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்க்குறீங்களா, NaBO2 ப்ளஸ் B2O3 இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், போராக்ஸ் பீட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த போராக்ஸ் பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸியாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ போராக்ஸ் பீட்ஸை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலான்னா Na2B4O7 10H2O gives, ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது Na2B4O7 ஆகுது. இந்த H2O எல்லாமே என்ன செய்யுது, ரிமூவ் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஃபர்தராக ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அது மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகி லிக்விட் ஆகுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் பல்ஜியாக ஆகுது. அதுக்கப்புறம் அது பீட்ஸ் மாதிரி உங்களுக்கு கிளாஸி டிரான்ஸ்பரண்ட் பீட்ஸாக மாறுது உங்களுக்கு. ஓகேவா? அப்போ NaBO2 ப்ளஸ் B2O3 என்னன்னு கேட்டாக்கா உங்களுக்கு போராக்ஸ் பீட்ஸ் அப்படின்னு சொல்ல தெரியணும். இதில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா NAலாம் பாருங்கள் 2 NA இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தாலும் 2 NAன்னு போடுறதுனால இது பேலன்ஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி போரான் பாருங்கள் B4 இருக்குது, இங்கேயும் B4 இருக்குது. இங்கே வந்து NaBO2ல் ஒரு 2B இருக்குது, இங்கே B2O3ல் ஒரு 2B இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவேஷன் எப்பயுமே பார்த்தாக்கா பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனாக தான் நீங்கள் எழுதணும். இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஆசிடோட எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது போராக்ஸ் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட்ஸ் டு ஃபார்ம் ஸ்பேரிங்லி சொலிபிள் போரிக் ஆசிடை தருது. என்ன போரிக் ஆசிட், ஆர்த்தோபோரிக் ஆசிடை தருது. அப்போ Na2B4O7 இது ஆசிடில் நம்ம 2 எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். ஒன்று HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இன்னொன்று H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். ரெண்டோடையும் எப்படி ரியாக்ஷன் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Na2B4O7 போராக்ஸ் ப்ளஸ் 2HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் 7H2O வாட்டர் gives H3BO3 ஆர்த்தோபோரிக் ஆசிட் ப்ளஸ் NaCl சோடியம் குளோரைடு. ஓகேவா? இங்கே HClங்கிறதுனால இங்கே Cl தான் வரும். அப்போ Naவோட சேர்ந்து NaClஆக அது மாறும். அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள். Na2B4O7 போராக்ஸ் ப்ளஸ் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ளஸ் 5H2O gives H3BO3 ஆர்த்தோபோரிக் ஆசிட் ப்ளஸ் இங்கே சல்ஃபியூரிக் ஆசிடுங்கிறதுனால இங்கே வந்து SO4 தான் இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் வரும், Na2SO4.
சோடியம் சல்ஃபேட் கிடைக்கும். அப்போ HCl யூஸ் பண்ணிங்கன்னா சோடியம் குளோரைடு கிடைக்கும். H2SO4 யூஸ் பண்ணிங்கன்னா சோடியம் சல்ஃபேட்டாக மாறும். ஆனால் ரெண்டுலேயுமே ப்ராடக்ட் என்னன்னாக்கா ஆர்த்தோபோரிக் ஆசிட். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி பிரித்து ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், கரெக்டாக எழுத முடியும். When treated with ammonium chloride, it forms boron nitride. Ammonium chloride ஓட நீங்கள் போராக்ஸை ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், போரான் நைட்ரைடு கிடைக்கும். போரான் நைட்ரைடு. போரான் நைட்ரைடோட ஃபார்முலா என்ன, Bn. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். போரான் நைட்ரைடு நமக்கு கிடைக்குது. அப்போ பாருங்கள், Na2B4O7 போராக்ஸ். நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி சொல்லும்போது தான் ஒரு மாலிகுலர் ஃபார்முலா உங்களுக்கு என்ன செய்யும், மெமரி ஆகும். இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் படிக்கும்போது கூட அடிக்கடி சொல்லணும், அடிக்கடி எழுதி பார்க்கணும். எப்போவுமே கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன் எழுதும்போது ஒரு பேப்பரும் பெண்ணுமாக தான் உட்காரும்போது தான் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதும்போது தான் அது என்ன செய்யும், மனசில் நல்லா பதியும். நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் அதை என்ன செய்ய முடியும், ஞாபகமாக சொல்ல முடியும். பாருங்க, Na2B4O7 போராக்ஸ் ப்ளஸ் NH4Cl அம்மோனியம் குளோரைடு. NH4Clனா அம்மோனியம் குளோரைடு gives NaCl சோடியம் குளோரைடு ப்ளஸ் Bnங்கிறது போரான் நைட்ரைடு ப்ளஸ் B2O3 அப்படின்னா போரான் ட்ரைஆக்சைடு ப்ளஸ் 2H2O வாட்டர். புரியுதா உங்களுக்கு? Na2B4O7 borax plus NH4Cl ammonium chloride gives sodium chloride NaCl plus Bn boron nitride plus B2O3 boron trioxide plus H2O water. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூசஸ் ஆஃப் போராக்ஸ் பார்க்க போகிறோம். போராக்ஸுங்கிறது ஒரு கலர்டு மெட்டல் அயான்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு போராக்ஸை யூஸ் பண்ணலாம். கலர்டு மெட்டல் அயான்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், போராக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அயன் சொல்லுவோம், அதுக்கப்புறம் காப்பர், இதெல்லாம் கலர்டு அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கலர்டு மெட்டல் அயான்ஸ் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு போராக்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்டிக்கல் அண்ட் போரோசிலிகேட் கிளாஸ், அப்புறம் எனாமல்ஸ், அப்புறம் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு போராக்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டலர்ஜியில் ஃப்ளக்ஸுன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லியிருப்பீங்க. அந்த மெட்டலர்ஜியில் ஃப்ளக்ஸாக இது யூஸ் ஆகுது. அது தெரியல அப்படின்னா ஃப்ளக்ஸை பற்றி மெட்டலர்ஜி லெசனில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவாக இது யூஸ் ஆகுது. இது எதுக்கு யூஸ் ஆகுது, நல்ல ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகுது. அப்போ யூசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூசஸ் தான். கலர்டு மெட்டல் அயான்ஸை ஐடென்டிஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல், போரோசிலிகேட் கிளாஸ், எனாமல்ஸ், கிளாஸஸ் ஆஃப் பாட்ரி, இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டலர்ஜியில் ஃப்ளக்ஸாக யூஸ் ஆகுது. தென் ஒரு குட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகுது. இவ்வளோ தான் யூசஸ் ஆஃப் போராக்ஸ். இந்த போராக்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.